ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, சூப்பரான டேஸ்டியான பிரியாணிக்குள்ளே தால்ச்சா எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள்னு பார்த்துக்கலாம். சமையலுக்குள்ளே தேவையான பொருள்: வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, மாங்காய், தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, புதினா, புளி, மஞ்சத்தூள், சோம்புத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், எலும்பு கறி வேக வச்சுருக்கேன், பட்டை, கடலைப்பருப்பு, துவரப்பருப்பு வேக வச்சுருக்கேன், எண்ணெய், பட்டை கிராம்பு தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், கத்திரிக்காயும் வாழைக்காவும் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், இப்போ இது நம்ம தாளிக்க தேவையில்லை. கடாய் சூடானோடனே எலும்பு வேக வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வாழைக்காவும் சேர்த்துக்கலாம். மாங்காய் 3 சேர்த்துருக்கேன். மாங்காய் லாஸ்ட்டாக சேர்க்கணும், அதனால் அதை நான் மேலாப்பில் எடுத்துக்கிறேன். கத்திரிக்காய் வாழைக்காய் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு. வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 பல்லாரி, பச்சை மிளகாய் 4 கீறி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 200 கிராம் எடுத்துங்க. தக்காளி பொடியாக அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 4 டீஸ்பூன். நான் சின்ன ஸ்பூனை தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டிருக்கேங்க மிளகாய்த்தூள். இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் போட்டுக்கணும். பட்டை கிராம்பு தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுங்க. சோம்புத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், பட்டை 2 துண்டு, தண்ணி ஊற்றிக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். பரட்டி விட்டுக்கலாம். கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கணும். நல்லா கொதித்து வெந்தோடனே மாங்காய் சேர்த்துக்கணும் லாஸ்ட்டாக.
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தால்ச்சா. துவரம் பருப்பு 150, கடலைப்பருப்பு 50 கிராம் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன். 3 விசில் விட்டு. தேங்காய் வந்து நான் அரை மூடி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன் பருப்பில். புளி வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் கரைச்சி பருப்போடையே சேர்த்துக்கணும். கரண்டியால் கிண்டி விட்டு தால்ச்சாவில் ஊற்றணும். தால்ச்சாவில் ஊற்றிட வேண்டியதுதான். தால்ச்சா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மிளகுத்தூள் லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டுக்குங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை. நெய் கொஞ்சோண்டு சேர்த்துக்கணும். வாசத்துக்கு தான் அந்த நெய் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நல்லா வாசமாக சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டன் அமுக்குங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.